அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அதிரன் சகா. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது பேர் த ட்ரம்பெட் ஆஃப் த ஸ்வான். அந்த புக்கில் என்ன நடக்கும்னா, சாம்னு ஒருத்தன் இருக்கான். அவங்க அப்பாவும் அவனும் எப்போ பார்த்தாலும் வைல்டர்னஸ் பிளேஸ்க்கு வருவாங்க. அவங்க அம்மாவும் அவங்க சிஸ்டரும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வைல்டர்னஸ் பிளேஸ்லாம் பிடிக்காது. அவங்க ரெண்டு பேரும் டென்ட்டாக இருப்பாங்களாம். சாம் ஒரு இடத்துல எஸ்கேப் ஆகி தண்ணி பதமாக இருக்கிற இடத்துக்குலாம் போய் என்ன பண்ணுறான்னா, ஒரு இடத்துல ஒரு லேக்கு கிட்ட ஒரு சேரில் உட்காரணும். உட்காந்து பார்க்குறான், மேலேருந்து 2 ஸ்வான் கீழே வருது. கீழே தண்ணீர் ஸ்ப்ளாஷ் பண்ணி நிற்கிதான். அப்படியே அவங்க ஃபீமேலான ஸ்வான் தேடுதான் ஒரு பிளேஸ் நெஸ்ட் போடுறதுக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்களா, மேல் ஸ்வானும் ஃபீமேல் ஸ்வானும். ஃபீமேல் ஸ்வான் ஒரு தனியான சின்ன ஐலாண்டு கண்டுபிடிக்கத்தான் தண்ணீரை. அது மேல் சொல்லுதான் இது நல்ல பிளேஸாக இருக்கும், ஏன்னா நரியெல்லாம் வர முடியாதுல்ல, கஷ்டமாக இருக்கும்ல வரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிடுவேன், நம்ம அப்படியே பறந்து போயிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுதான். அதுவும் எல்லா ரெண்டும் அக்செப்ட் பண்ணிக்குதான். அது ரொம்ப நேரம் அப்படியே நெஸ்ட்டை கட்டி முடிக்குதான். கடைசியில் கட்டி முடிச்சு மேல் சொல்லுது, இது எப்படி நீ ஈஸியாக இப்படி பண்ணுற? அது ஃபீமேல் சொல்லுது, இது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லுதான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எக்கு போட்டுருது, முட்டை போட்டுருது. சாமும் அதை பார்க்குறான். அதில் 4 முட்டை இருக்குது. பார்த்துட்டு அவன் புக்கில் படிக்கிறான், சிக்னட்ஸான் அது குட்டியெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட கேட்குறான், நம்ம இந்த இடத்துக்கு திருப்பி 31 டேஸ் கழிச்சு வருவோமா அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறான், 31 டேஸை பற்றி பெருசாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்னானா சாம். ஆக்சுவலி எதுக்கு சொன்னான்னா, 31 டேஸ் கழிச்சு அந்த முட்டைலாம் உடஞ்சி பேர்டு வந்துருமா, அதை பார்க்கறதுக்காக அப்படி சொல்கிறானா அவன். அடுத்த நாள் அப்படியே அங்கே உட்கார்ந்துருக்கானா. அவன் பார்க்குறானா, ஒரு நரி அதை நடந்து சாப்பிட்றதுக்காக ஒளிஞ்சு வருதான். தண்ணீரை இறங்கி அப்படியே இந்த ஃபீமேல் ஸ்வானை என்ன பண்ணுதுன்னா, அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தண்ணி குடிக்குது. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அது அதோட நெக்கரை கடிச்சு பிடிச்சிட்டு போகலான்னு நரி வருது. ஆனால் அதுக்குள்ளே சாம் அதோட மூக்கில் ஒரு குச்சியை தூக்கி போட்டான். அதனால குச்சியை தூக்கி போட்டதுனால அது ஓடி போயிடுச்சு பயந்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் 2 ஸ்வானும் நோட் பண்ணியிருக்கு, சாம் தான் தூக்கி போட்டு நம்மளை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு. 2 ஸ்வானும் அவங்கிட்ட போகுது. அப்படியே அவங்க தலையை குனிஞ்சு பண்ணிட்டு போதான் திருப்பி தண்ணிக்குள்ள. அது அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷார்ட்டி அவர் தான் பைலட்டான். வைல்டர்னஸ் ரொம்ப ரிமோட்டான ஐலாண்டுக்கெலாம் பறந்து போகிறவரான் ஃப்ளைட்டை. ஷார்ட்டியோட பிளேன் இன்ஜின் சத்தம் கேட்டுச்சான். கீழே அவரும் இறங்கிட்டாரோ, அவங்களாம் போயிட்டாங்களாம். அவர் இந்த ஹவுஸை மூடி லாக் பண்ணிட்டு போயிட்டாராம். அந்த ஹவுஸ் அங்கேயே தான் இருக்குமோ, அங்கே திருப்பி இருந்துக்குவாங்களாம். அது மாதிரி தான் அந்த இடம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டையெல்லாம் பொறிச்சிருச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இந்த ஷார்ட்டியோட மோட்டர் கிட்டுச்சான். அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க திருப்பி. அவங்க போயிட்டு அவங்க அப்பா ஃபிஷ்ஷை சமைச்சிட்டு இருக்கும்போது, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்கன்னா சாம். அவங்க அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவன் நடந்து போய் அதே இடத்துக்கு லேக்கு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டான். உட்காந்து பார்க்கறான், 4 சிக்னட் வந்திருக்கான். ஸ்விம் பண்ண கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். சொல்லி கொடுத்துருக்கும்போது 2 ஸ்வானும் அவங்க இதை பார்க்குதான் சாம. ஃபாதர் ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுத்துச்சான், வெல்கம் இந்த வேர்ல்டுக்கு, பெரிய ஸ்பீச்சா. அது ரொம்ப டாக்கட்டிவா. இந்த ஸ்பீச்சை கொடுத்துட்டு சாமை பார்த்துட்டு எல்லா சுவாமியும் அப்படியே நீந்திட்டு போய் அங்கே சாமி கிட்ட வச்சு ஃபஸ்ட்டு பீப் அப்படின்னு சத்தம் கொடுத்துச்சான். செகண்டும் பீப்பான், தேர்டும் பீப்பான், 4th மட்டும் பீப்பு கொடுக்கலையாம். அதால் ட்ரை பண்ணிச்சா, ஆனால் முடியலையா. அது ஷூலேஸை கழட்டி விட்டுருச்சான், அவனோட ஷூலேஸை. அவங்க அப்பா கொஞ்சம் வாரிட் ஆயிட்டாராம். அதனால எல்லா ஸ்வானையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அந்த எல்லா குட்டி சிக்னட்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படியே சாம் கொஞ்சம் ஹவர்ஸ் நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. அவனும் போயிட்டா. அது என்னன்னா, அவங்க அப்பா சொல்கிறாரா, நீ நோட் பண்ணியா, அவங்க ஃபீமேல்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், நீ நோட் பண்ணியா, ஒரு ஸ்வான் மட்டும், ஒரு சிக்னட் மட்டும் நம்மளோட சிக்னட் பீப்புன்னு சொல்லாமல் லேசாக பிடுங்கி விட்டுருச்சு, அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் அவங்க அப்பா. ஃபீமேல்ஸ் என்னது நான் போட்டது பிரச்சனையா
அப்படின்னு சொல்லுதான். நான் உள்ள கஷ்டப்பட்டு போட்டதில் பிரச்சனை இருக்கக்கூடாது, டிஃபெக்டிவானது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுதான். அது சொல்லுதான் நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்னு. அடுத்த நாள் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்க முன்னாடி லூஸை மட்டும் அவங்க அப்பா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாராம். மற்றவங்களாம் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு போய் இது நல்ல கான்ஃபரன்ஸ் ஹாலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி பேசி பேசி அதை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு 2 பேர் பேசுகிறாங்களாம். ஏன் உன்னால் பீப் சொல்ல முடியல, பீப் சொல்லு பார்ப்போம். அதால் ட்ரை பண்ணிச்சா முடியலையா. ஒரு கொக்கோ சொல்லு பார்ப்போன்னு சொல்லிச்சான், அதுவும் முடியலையா. அதால் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதால் பேச முடியாதான். அதை திருப்பி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நீ போய் அங்கே நீந்த கூட்டிகிட்டு போன வெயிட் பண்ணு, அப்போனா நீ டம் அப்படின்னு சொன்னாரா அவங்க அப்பா. அந்த சிக்னஸ் சொல்லுதான் அது ரொம்ப தப்பாக நினச்சிச்சான், டம்ப்னு நினச்சிச்சான். அது அவங்க அப்பா சொன்னாராம் வந்து அப்படி தப்பாக எடுத்துக்காத, டெஃப்னா காது கேட்காதவங்க, பிளைண்டுனா கண்ணு தெரியாதவங்க, பேச முடியாதவங்க வந்து டம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேட்டாக ஃபீல் பண்ணி மற்றவங்களோட போய் விளையாண்டுச்சான். எல்லா 3 பேரும் தண்ணியை தெரிச்சு விடுவாங்களாம். ஆனால் தண்ணி தெரிச்சு விடும்போது அப்படின்னு கத்தி தண்ணி நம்ம தெரிச்சு விடுவோம். ஆனால் இந்த லாஸ்ட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, அது பேர் வந்து லூயிஸ் தான். அதால் ரொம்ப தூரம் தண்ணி தெளிக்க முடியுமா, ஆனால் அதால் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் மற்ற ஸ்வானை விட. ஸோ அதால் ரொம்ப தூரம் போட முடியுமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துருச்சான். அவங்க அப்பா சொன்னாராம் நம்ம வந்து இப்போ மவுண்டனாக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது குட்டி இதெல்லாம் சிக்னட்ஸ் எல்லாம் சொல்லுதா, மவுண்டனா பனானா 3 சிக்னட்ஸும். மவுண்டனானா என்னன்னு கேட்குறாங்க. அந்த 3 சிக்னட் வந்து பனானான்னு சொல்லுது. ஆனால் 4வது சிக்னட் லூயிஸால் மட்டும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் அதனால் பார்க்க தான் முடியும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டு பண்ண போகிறோம், ஃப்ளைட் டெஸ்ட்டு, நாளைக்கு வந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லுதான். அதனால் அப்படி தான் பண்ணுதான். என்ன பண்ணுதுன்னா ஃப்ளைட் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துச்சா, அது எப்படி தண்ணீரை ஸ்ப்ளாஷ் பண்ணி பறந்து போகுது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்களாம். 3 சிக்னட் இருக்கு, ஒன்று வந்து விழுந்துருச்சான். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா ஆயும் இருக்க ஆரம்பிச்சிச்சான். ஃபஸ்ட்டு போனது வந்து லூயிஸ் தானா, அதுதான் ஃபஸ்ட்டு போச்சான் ஏர்ற. அப்படியே டெஸ்ட் ஃப்ளைட் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி பறந்து ஆனால் திருப்பி வரமாட்டாங்க. அப்படியே மவுண்டனாக்கு பறந்து போகிறாங்க. அப்படியே மவுண்டனாக்கு வந்துடுறாங்க. மவுண்டனாக்கு வந்து அங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்கான், ஒரு லேக் இருக்கான், மனுஷங்க வந்து அதுக்கு சாப்பாடு போடுறாங்களாம், நிறைய அப்படியே ஸ்வான் இருக்கான், நிறையா இருக்கான். ஆனால் வந்து அதால் பேச மட்டும் முடியாதான். அந்த பேச முடியாதனால எதுவுமே டாக் பண்ண முடியாது. அதால் வந்து எந்த இதோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா யாரும். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணிருச்சான். அப்பாவும் அம்மாவும் பார்க்காத போது பறந்து ஓடி போய் சாங் கிட்ட படிக்க கற்றுக்கிட்டோன்னா அவங்கள்ட்ட எழுதி காமிக்கலாம்ல, அவங்க திருப்பி எனக்கு எழுதி கொடுப்பாங்களே அப்படின்னு நினைக்கிதான் அது லூயிஸ். அதுவும் பறந்து போயிருச்சான். பறந்து போய் அவங்க அப்படியே பறந்து போய் சாமனை தேடி போதான் திடீர்னு ஒரு குப்பை பை எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்கானா, மரத்தையும் வெட்டிட்டு இருக்கானா, பிளாக் ஹேரோட. கீழே போய் அவனை பார்க்கதான் அவன் தான் சாமா. கீழே போய் அவனோட ஷூலேஸை கழட்டி விட்டுதான், நீ தானே அது அப்படின்னு சொல்கிறானா. அது மூஞ்சி ஆட்டுச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு கேட்டுச்சான். நான் அவனோட ஹவுஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டானா. ஆமான்னு தலையாட்டுச்சான். அவங்க அப்பாட்ட கேட்டாங்க, இது கொஞ்சம் நாள் நம்மளோட இருக்கலாமா அப்படின்னு. அவங்க அப்பா போய் நான் வந்து அவங்க யார் வைல்ட் லைஃப் பண்ணுறவங்களாம் பார்த்துட்டு வரேன், வைல்டு அனிமல்ஸ்லாம் வச்சுக்கலாமான்னு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. மற்றவங்களாம் இருந்தால் விட மாட்டாங்களாம். ஆனால் இவனுக்கு வந்து நிறைய பேர்ட்ஸை பற்றி தெரியறதுனால வச்சுக்க விட்றாராம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்து அந்த பேர்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறான். உள்ளே எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதை அங்கே ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து டீச்சர்கிட்ட போய் கூட்டிகிட்டு வரான். அவங்க டீச்சர் கேட்காங்க, இது என்ன உன்னோட பெட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பெட்டு இல்லை, இது வந்து ஒரு வைல்டான ஸ்வானு, இதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதால் பேச முடியாது அப்படின்னு சொன்னானாம்.
பேச முடியாது. அதனால இது வந்து எழுத ரீட் பண்ண கற்றுக்கணும். அவங்க சொல்கிறாங்களாம், எழுத ரீட் பண்ணலாம் எதுக்கு, ஸ்வான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றுக்கணுமே இது, ஏன்னா இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியல யாரோடையும் அப்படின்னு சொல்லுதான். அவங்களும் கொஞ்ச நேரம் நிறைய பேசி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாம். அக்செப்ட் பண்ணி இதான் அவனோட பிளேஸு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கொடுக்குறாங்களாம். அவங்க அந்த டீச்சர் போய் மேலே போர்டில் எழுதுறாராம். போர்டில் எழுதுறாங்களாம், ஏன்னு எழுதுறாங்களாம். அதை வந்து எழுது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுவும் எழுதிடுச்சான் ஏவை ஈஸியாக அப்படியே. அடுத்தது வந்து கேட்டுன்னு எழுதுனாங்களாம். அதையும் ஈஸியாக எழுதிருச்சான். அடுத்தது வந்து கேட்டாங்க, ஏதாச்சும் வேர்டு கஷ்டமாக கொடுங்க அப்படின்னு. அதனால ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஏதோ கொடுத்துருந்தாங்க, கேட்ரோஸ்டோப்னு அவங்க எழுதினாங்களாம். அதையும் வந்து கொஞ்சம் பயந்துட்டு, ஆனால் ஒரு வேர்டாக பார்த்து எழுதிருச்சான். அவங்க சொன்னாங்கன்னா, உன்னோட ஃப்ரெண்டு ஸ்வான் இங்கேயே லூயிஸ் இங்கேயே விட்டுட்டு போயிரு, நான் உன்னை இதை பார்த்துக்கிறேன், நீ உன்னோட கிரேடுக்கு போ, நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு. அவன் வந்து 5th கிரேடு போயிட்டானா. அவனுக்கு வந்து அரித்மெட்டிக்ஸாம். அந்த கிளாஸில் வந்து அவன் ஃபஸ்ட்டு மிஸ் வந்து கேட்குறாங்களாம், இப்போ ஒரு மேன் வந்து 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறானா, அப்போ அதே 8 மணி நேரத்தில் 1 கிலோமீட்டர் நடப்பான் அப்படின்னு கேட்குறாங்களாம். அவர் சொன்னான்னா, நம்ம ஒருலோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 1 மணி நேரத்தில் அவன் ஃபாஸ்ட்டாக 6 கிலோமீட்டர் நடந்து வர மாட்டான். 6 கிலோமீட்டர் என்ன கேட்குறாங்க, 6 கிலோமீட்டர் 1 ஹவர் நடந்துட மாட்டான், ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக கூட இருக்கலாம். அவன் ஸ்லோவாக இருந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆக்கலாம், கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது என்ன நம்பரு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த டீச்சர் சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்படிதான், ஏன்னா அவன் ஃபுல் ஸ்பீடு ஒரே ஸ்பீடு சேம் ஸ்பீடு நடந்து போயிட்டு இருக்க முடியாதுல்ல, கொஞ்சம் ஸ்லோவாக இதுனே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஷின் ஒரு கேர்ள்கிட்ட போய் கேட்கலாங்களாம். சொன்னாங்களாம், ஒரு பேபி வந்து 8 ml மில்க் குடிக்குது, அதே வந்து அது 8 ml ஒரு பாட்டிலாம் மில்க்கு குடிக்குதான், ஒரு பாட்டில் ஃபுல் மில்க்கு, அதே 5 பாட்டில் குடித்தா ஒருலோ, அது ஏன் கேட்குறாங்களாம். அவ சொல்கிறாளாம், நம்ம ஒருலோன்னு சொல்ல முடியாது, அது என்ன சொல்கிறான், ஒருலோன்னு 48ன்னு சொல்கிறாராம். 48ன்னு சொல்கிறாங்க. ஏன் 48 அப்படின்னு கேட்குறாங்களா அவங்க. ஏன்னா வந்து 48 இல்லை, அவன் என்ன சொல்கிறான்னா 38 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாராம். இல்லை 38 வராதே, அது எப்படி வரும் அப்படின்னு சொல்ல, 40 தான் கரெக்டான ஆன்சரு, ஆனால் கொஞ்சம் வந்து இது வந்து கீழே ஊற்றிடும்ல ஏப்ரான்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், எல்லாத்தையும் கரெக்டாக குடிச்சிட முடியாதுல்ல, கொஞ்சம் ட்ராப்ஸ் கீழே ஊற்றும்ல, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க, இன்னைக்கு நிறைய படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன், முக்கியமாக தேங்க்ஸ் சாம் பீவருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களாம் அரித்மெட்டிக்ஸில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து அது வந்து படிச்சுக்குதான் எல்லாம் பண்ணிடுதான். பண்ணிவிட்டு சாம் வந்து அவனோட பாக்கெட் மணி வச்சு அதுக்கு ஒரு ஸ்லேட்டு சாக்கும் கொடுக்குறானா. அந்த சாக்கோட திருப்பி ரிட்டர்ன் போதான் அதோட வீட்டுக்கு. திருப்பி ரிட்டர்ன் போய் அவங்க அப்பா அம்மாலாம் பார்க்குதான். இவர் ஆல்ரெடி கனடாக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டாங்களாம். அவங்களாம் போயிட்டு அந்த வந்து இருக்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்களாம், லூயிஸ் இதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களாம் அவங்க ஃபேமிலியில். கீழே வந்து உடனே ஸ்லேட்டர் ஹாய்தேர்னு எழுதி காமிக்குதான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எந்த சிக்னல்ஸ்க்கும் படிக்க தெரியாதான், அதனால அவங்களால படிக்க முடியாது. அவங்க அப்பா சொன்னார், நீ என்ன எழுதுறன்னு புரியல, ஆனால் நான் நினைக்கிறேன் நீ வந்து ஏதோ எங்களுக்கு சொல்கிற, வணக்கம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் தலையாட்டுச்சான், அது சேடாயிருச்சான். ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஐடியாவை பண்ணி இப்படி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு மனுஷங்க வந்து சாப்பாடு போடுறாங்களாம். அதுக்கப்புறம் அது எழுதுதான் ஸ்லேட்டர் தேங்க்யூன்னு எழுதி காமிக்குதான். அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி, நான் என்ன ட்ரீமராக இருக்கேனா இல்லை உண்மையான வேர்ல்டாக இருக்கேனான்னு சர்ப்ரைஸ் ஆகிட்டாராம். அப்படியே பண்ணுதான். அடுத்தது திருப்பி கனடாக்கு போகிறாங்க. அவங்க கனடாக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டாக தான் போவாங்களாம்.
அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா சொல்லுதான் இவனுக்கு நான் வாய்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஐட்டம் இருக்குது, அது ஒரு ட்ரம்பெட். அதே நம்ம சத்தத்தோட சிமிலராக இருக்கும், அதை நான் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுதான். அவங்க ஒய்ஃப் சொல்லுதான் எப்படி பார்த்து வா அப்படின்னு சொல்லுதான். அதுவும் ஓகே நான் பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுதான். அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபீமேல் இது நினைக்கிதான், இவன் இந்த கூஸ் நல்லா தான் உண்மையிலே பண்ணிடுமா அப்படின்னு யோசிக்குதான். அதுவும் மேலே ஒரு பில்டிங் சிட்டிக்கு வந்துருச்சான், மவுண்டனா பில்டிங்ஸ்க்கு வந்துருச்சான். அது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு மியூசிக் ஸ்டோரை தேடுதான். ஒரு மியூசிக் ஸ்டோர் கிடச்சிருச்சான். அந்த மியூசிக் ஸ்டோர் அப்படியே பறந்து அந்த கிளாஸை டம்முன்னு உடச்சிருச்சான். ஒரு மேன் வாங்க வந்தவர் ட்ரம்முக்குள்ளே விழுந்துட்டாராம். கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டாராம். ஷாப்பில் அந்த லேடி பயந்து கீழே விழுந்துட்டாங்களாம். கீழே விழுந்து என்ன பண்ணுறாருன்னா அடுத்தது வந்து அது நேராக ஒரு ஐட்டம் ட்ரம்பெட்டை தூக்கிட்டு ஓடுதான். அதோட ஓனரும் பின்னாடி ஓடிட்டே இருக்காராம். அதுக்குள்ளேயே ஹைட்டாக போயிடுச்சான். அவர் சொல்கிறாராம், அவர் ஷூட் பண்ணுறாராம் கன்றை. ஆனால் கன்னோட புல்லட்டோட ரேஞ்சை தாண்டிடுச்சான் அது. அதனால் அந்த புல்லட்டை ஷூட் பண்ணலையாம். ஆனால் அதோட கழுத்தில் மட்டும் பிளட்டு லைட்டாக சொட்டுச்சான். ஏன்னா அது வந்து கிளாஸை உடச்சிட்டு போச்சுல, அதில் வந்து பண்ணதான். திரும்பி அப்படியே அந்த ட்ரம்பெட்டை தூக்கிட்டு கீழே வந்துருச்சான். அப்படியே அடுத்த நாள் வந்து அந்த ட்ரம்பெட்டை கொடுக்குதான். இந்த ட்ரம்பெட்டை எப்படி வாசிக்கிறதுன்னு நீ கற்றுக்க. இந்த ட்ரம்பெட் வந்து நான் உனக்காக எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு கொடுக்குறாராம். எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு டவுட்டாக இருக்கான். இதை நான் வந்து ஸ்டீல் பண்ணிட்டேன்னு அவர் சொன்னாராம். அதுக்கு ஸ்டீல் பண்ணிட்டாரா, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு யோசிக்குதான். இந்த ட்ரம்பெட்டை வச்சு வாசிச்சு ஃபைனலி இதுக்கு வாசிக்க வந்துருச்சான். ஆனால் நல்லா வரலையா ஃபுல்லாக. அதுக்கப்புறம் யோசிக்க நம்ம தீஃபாகவே இருக்க முடியாது, நம்ம வந்து ஏர்ன் பண்ணி எப்படியாச்சும் திருப்பி காசை நம்ம பண்ணதை ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிதான். அது திருப்பி எப்படியே எஸ்கேப் ஆயிடுதான். சாம் பீவர்கிட்ட எழுதி காமிக்குதான், நான் இப்போ ட்ரபிள் இருக்கேன்னு. என்ன ட்ரபிள் அப்படின்னு கேட்குதான். இந்த ட்ரம்பெட் தான் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுதான். ஏன்னா வந்து அது வரும்போது பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கே அப்படின்னு சாம் சொல்கிறாராம். அதுக்கப்புறம் இந்த ட்ரம்பெட் தான் ப்ராப்ளம் ஏன் அப்படின்னு கேட்டானா, இது என் ஃபாதர் வந்து ஸ்டீல் பண்ணிட்டு வந்துட்டாரு, அதனால தான் மணி ப்ராப்ளம், இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு எழுது. அப்படின்னா நீ மணி ப்ராப்ளமில் இருக்க அப்படின்னு சாம் சொன்னாங்க. உனக்கு தேவையானது வந்து ஜாபு, அந்த ஜாபை முடிச்சுட்டு பணம் வந்த உடனே அதை போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த அப்படியே உங்கள் அப்பா போய் ரிட்டர்ன் பண்ணிடுவார், நீ அந்த ட்ரம்பெட்டை வச்சுக்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னானா. எனக்கு ஒரு இது தெரியும், ஒரு கேம்ப், அது பேர் வந்து குக்கூஸ் கேம்பா. அந்த இடத்துக்கு வந்து நீ வந்து பாய்ஸ் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பாட்டு பாடணுமா, எல்லாரையும் எழுப்பறதுக்கு, மதியமும் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு, நைட்டு வந்து தூங்க வைக்கிறதுக்கு, அதுக்கு பண்ணினா அவர் வந்து காசு தருவார் அப்படின்னு சொல்லுதான். அதுவும் அக்செப்ட் பண்ணிக்குதான். அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் ட்ரம்பெட்டை. அப்படியே அந்த நாள் வந்துருச்சான். காரில் ஏறிக்கிட்டாங்களாம். போப் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து அவங்கள டிரைவ் பண்ணிட்டு போகிறாராம். அந்த கார் வந்து கன்வெர்ட்டபுளாக, அதனால் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்களாம் ஷெட் இல்லாமல். அப்படியே கார் போயிடுச்சா, போய் அந்த ஸ்வான் வந்து ட்ரம்பெட்டை வந்து ஊதுதான். அப்படியே அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கேட்குதான், ஸ்லோவாக அப்படியே டிஸப்பியர் ஆயிருக்கும். அப்படியே அவங்க போட்டெல்லாம் போய் அந்த கேம்புக்கு போயிடுறாங்க. ரீச் ஆகிட்டு அங்கே பார்க்குறாங்க, நிறையா பர்சன்லாம் இருக்காங்க, பாய்ஸ்லாம். அங்கே உள்ள அவர் சொல்கிறாரு, இது வந்து ஈக்குவலாக இந்த ஸ்வானை ட்ரீட் பண்ணணும், இதுவும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். ஆப்பிள் கேட் ஸ்கின்னர்னு ஒருத்தன் அவன் சொல்கிறான், இது வந்து எனக்கு பேர்டுனா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். பேர்டு பிடிக்காம இருக்கட்டும், ஆனால் இது இருக்கணும், இது ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். இது உங்களுக்கு டேப்லாம் பாடும் அப்படின்னு சொல்லுதான். டேப்னா நைட்டில் பாடுறது, அதெல்லாம் அது பாடு அப்படின்னு சொன்னாராம்.
அதுவும் அப்படியே டெய்லி நைட் அப்படியே டேப் பாடும். நைட் ஆகி தூங்கும் போது ஒரு கிராஸ் இடத்துல போய் தூங்கிடும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு காலையிலாம் எழுப்போம். மதியம் அப்படி பண்ணும். அப்படியே மற்றவங்களோட பேஸ்கெட் பாலில் சாக்கர் விளையாடும். அதுதான் நிறைய தடவை வின் ஆகுமா. அதை அடிச்சிச்சுன்னா இன்னொருத்தங்களாம் கேட்சே பிடிக்க முடியாதான். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிக்குமா. அதை விளையாடவும் பிடிக்குமா. ஒரு நைட்டு ஆப்பிள்கேட் ஸ்கின்னரோட டென்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் வந்து அவனை வந்து டீஸ் பண்ணுறாங்களாம். ஏன் உன் பேர் ஆப்பிள்கேட் ஸ்கின்னர்னு வந்துச்சு? உன் பேர் ஆப்பிள்கேட் ஸ்கின்னரில் ராட்டன் ஆப்பிள்கேட் ஸ்கின்னர் அப்படின்னு சொல்கிறானா இன்னொருத்தன். அப்படியே டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். நல்லா ஆப்பிள்கேட் ஸ்கின்னர் வந்து டென்ட்டை திறந்து கோவத்தில் போய் போட்டில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டானா. திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் போட்டு கவுந்துருச்சான் தண்ணீரை. அவன் எதுவுமே விண்ணான சீ ட்ராவல் விண்ணானது இல்லையா. அவன் குக்கூஸ் கேம்போட ரூல்ஸை பிரேக் பண்ணுறான் அவன். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்த உடனே எல்லாரும் போகிறாங்களா. சாம் பீவர்லாம் போகிறான். போட்லாம் ஃபாஸ்ட்டாக இல்லையா. அவன் ஆல்ரெடி அவனோட லங்ஸில் தண்ணியெல்லாம் போயிடுச்சான். அதுக்கப்புறம் ஸ்வான் பார்த்துச்சா என்னன்னு பிரச்சனைன்னு. அது எல்லா போட்டோடையும் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சான். போய் அவனை தூக்கி சாம் போட்டுக்கிட்ட காமிச்சு சாம் போட்டுக்குள்ளே உள்ளே வச்சுட்டானா. உள்ளே வச்சு அப்படியே ஆப்பிள்கேட் ஸ்கின்னர்கிட்ட அவன் சொல்கிறான், ஏன் இப்படி பண்ண ஏன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்கெல்லாம் வராங்க திருப்பி. அதோட வேலை முடியுது. அந்த பேர்டு சொல்லுது, நான் என்னோட ஃபெதர் வளர்ந்த உடனே நான் திருப்பி பறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுதான். அவங்க அதுக்கு ஒரு மணி பேக் இருக்கான். இப்போ 3 திங் வச்சுருக்கான். அது மணி பேக்கு, ட்ரம்பெட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லேட்டும் சாக்கும் அவ்வளோ பொருள் வச்சுக்கிட்டு இருக்காது. அது சொல்லுது, எனக்கு விங்ஸ் பச்சோ திருப்பி வளர்ந்த உடனே நான் பறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுதான். அவங்களாம் பஸ்ஸில் போயிடுறாங்க போட் எடுக்கிறதுக்கு. அப்படியே போயிடுறாங்க. போன உடனே விங்ஸ்லாம் அதுக்கு திருப்பி வளர்ந்த உடனே அதுவும் பறக்க ஆரம்பிச்சிருது. பறக்கும்போது முன்னாடி அளவுக்கு அது ஈஸியாக இல்லையா. ஏன்னா அது ட்ரம்பெட்டு எல்லாத்தையும் நிறைய 4 ஐட்டம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சோம் அந்த ட்ரம்பெட்டை. அடுத்தைக்கு திருப்பி வேலைக்கு போகணுமா, வேற ஏதாச்சும் வேலை தேடணுமா. அதுவும் அவங்க அப்பா திருடிட்டு வந்தது ஒரு பிராஸ் ட்ரம்பெட்டான். எக்ஸ்பென்சிவானதான், $400 இருக்குமா அது. அதுக்கப்புறம் கீழே ஒரு போட்டு பார்க்கலாம். அது ஸ்வான் ஷிப்பில் இருக்கான். கீழே அங்கே போய் இறங்கி அவருக்கு சொல்லுதான், நான் ஏதாச்சும் ஜாப் எடுக்க முடியுமா அப்படின்னு. அவரும் ஓகேன்னு சொல்கிறார். அவர் சர்ப்ரைஸரும் ஓகேன்னு சொல்கிறார். நீ ஸ்வான் போட்டுக்கு வந்து ட்ரம்பெட் அப்படியே ஊது எல்லாருக்கும் நல்லா இருக்கிற பாட்டா அப்படின்னு சொல்கிறாராம். அதுவும் ஓகே சொல்லிக்குதான். ஓகே சொல்லிட்டு அப்படி பண்ணுதான். இல்லையும் அவர் சொல்கிறாரு, நான் 1 வீக்குக்கு உனக்கு $100 தானே அப்படின்னு சொல்லுதான். அதுவும் அப்படியே பண்ணுதான். அப்படியே பண்ணிட்டு அப்படியே முன்னாடி எல்லாரும் அது பிடிக்குமா. ஒரு பாய் வந்து அவனோட கன் எடுத்து ஷூட் பண்ணுறான்னா. அவனோட டாய் கன் எடுத்து இந்த ஷூட் பண்ணுறான்னா அந்த பேர்டோட ட்ரம்பெட்டரை. அதனால அது பாடும்போது பிங் பிங் பிங்னு வருமா லாஸ்ட்ல. பிங் பிங் பிங்னு அப்படியே எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அடுத்த நைட்டு வந்த உடனே நீ எங்கே தூங்குறேன்னு அவர் கேட்டாராம். அது எதுச்சு இந்த லேக்கில் தூங்குறேன். அவர் சொன்னாலும் லேக்கில் தூங்குறது சேஃப் இல்லை, என்னன்னா உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஓகே, நான் அந்த ரிச் ஹோட்டல் இருக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. அது நார்மலான ஹோட்டல் இல்லையா, அது ரொம்ப ஃபைனான ஹோட்டலாக. அதுக்கு ஒரு பேர்டை கூட்டிகிட்டு போகிறாராம். அதுக்கு தனி ரூம் புக் பண்ண போகிறாரு. அங்கே நடந்து போய் ஓனர் சொல்கிறாரு. அங்கே உள்ள ரிசப்ஷன் பேர்டெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. இது என்ன பேர்டெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாராம். இது ரொம்ப வெல் மேனர்டான கூஸ் அப்படின்னு சொல்லுதான். இல்லை பெட்ரு நாஸ்டி பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். இது ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாராம். இது ஃபேமஸ்ன்னு நான் எப்படி நம்ப முடியும். ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது அதோட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பண்ணுதான். எல்லாம் அங்கே போய் கேட்குறாங்களா ஆட்டோகிராஃபை. அது லூயிஸ்னே போட்டு கொடுக்குதான் அந்த ஸ்வான். அவர் ஷாக் ஆகிட்டாராம். ஆனால் பெட்டை டர்ட்டி பண்ணிடுமே இது அப்படின்னு சொல்கிறாராம்.
ஆனால் அந்த ஸ்வான் எழுதி காமிக்கிதான், நான் பெட்ரூம் படுக்கல, நான் வந்து பாத்டப்புக்குள்ளே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுதான். அவரும் ஓகேன்னு சொல்கிறாராம். ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹோட்டலுக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கு தனி ரூம், இதுக்கு தனி ரூம். அது பாத்து டப்புரு இருக்கு இருக்கான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா முன்னாடி அது வந்து பில்லிங்ஸில் இருக்கும்போது, பில்லிங்ஸில் ஒரு ஊரில் இருக்கும்போது, அவங்க ஃபேமிலியோட இருக்கும்போது, அது வந்து செரனாவை அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். அது திருப்பி இருக்குமானா அதுக்கு தெரியலையாம். ஆனால் அந்த ஹோப் வச்சுருக்கான் அது. அதனால அது வந்து என்ன பண்ணுதுன்னா அது நினச்சிட்டே தூங்குதான். அது கொஞ்சம் டர்ட்டியாக ஃபீல் பண்ணிச்சான். அதனால பாத் பண்ணிட்டு அது வந்து ஹங்க்ரியாக இருந்துச்சான். அதனால அந்த பட்டனை அழுத்துச்சா, ஒரு பட்டன். வெயிட்ரு வந்தாராம். சொன்னிச்சா 12 சாண்ட்விச்சஸ் வேணும், மயோனிஸ் சாஸ் வேணுமான்னு கேட்டாராம். 11 இது சாஸ் இல்லாமல், மயோனிஸ் சாஸ் இல்லாமல் 1 வந்து மயோனிஸ் சாஸோட அப்படின்னு ஆர்டர் பண்ணுதான். ஏன்னா அதுக்கு மயோனிஸ் சாஸ்னால் என்னன்னே தெரியாதான். கெஸ்ட் இன்வைட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. அது ஆமான்னு சொல்லுதான். சொல்லி அப்படியே ஆர்டர் வந்துடுதான். 12 சாப்பிட்ருதான். ஆனால் மயோனிஸ் சாஸை மட்டும் அது பிடிக்கலையா அந்தளவுக்கு. 12 சாப்பிட்டுட்டு அப்படியே பாத்ரூமுக்குள்ளே போய் தண்ணீரை அப்படியே படுத்து தூங்கிடுச்சான். அடுத்த நாள்லேருந்து அவர் வந்து லேக்லேயே அதை படுக்க வச்சிடலாம் அப்படின்னு வருதான் ஐடியா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டெலிகிராமில் அதுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கான். அவர் எடுத்து அந்த பேர்டு கிட்ட காமிக்கிறாராம். அந்த பேர்டு படிக்குதான், ஜூக்கு வரியா, நீ ஒரு ஜூக்கு வா, இந்த இடத்துல நான் உனக்கு 1 வீக்கு $400 தரேன் அப்படின்னு சொல்கிறாராம். இங்கே வந்து நான் டெய்லி நீங்கள் வந்து ஒரு ட்ரம்பெட்லாம் நீ வந்து வாசிக்கணும், மற்றவங்களாம் வந்து உன்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுதான். அதுவும் அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஆனால் எனக்கு அந்த ஸ்வான் போட்லாம் பிடிச்சிருந்துச்சா, ஆனால் போயிடுச்சான். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து வந்துருச்சான் அந்த இடத்துக்கு. லேண்ட் ஆகிட்டு ஓனர் பிஸ்னஸ் மேன் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்க்குதான், அதே பார்த்துட்டு இருக்க நாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் ஸ்டோரி ஜூவில் உள்ள பேர்ட்ஸ்லாம் ஈஸியாக பறந்து போயிடும். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் விங்ஸ் லெஃப்ட் விங்கை பாதியே கட் பண்ணிடுவாராம் எல்லா பேர்டுக்கும். உன்னோட விங்கு கட் பண்ணுமா வேண்டாமான்னு கேட்டாராம். ஏன்னா கட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சான். அது அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாராம். கட் பண்ணாமல் விட்டுட்டாராம் அந்த பேர்டை. விட்டுட்டு அதுவும் டெய்லி மியூசிக் கான்டெஸ்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணி மியூசிக். ஆனால் ஸ்வான்னா இந்த நேரம் தூங்கிட்டு இருக்குமா, அந்த நேரத்தில் தான் போய் அது பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வருதான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. வெளில இருக்கான். திடீர்னு ஒரு ஸ்வான் வந்து விங்ஸே ஆட்டாமல் ஸ்டார்மரை பறந்து வந்து கீழே விழுகுதான். யாருன்னு பார்த்தா செரனாவான். அது வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து விழுந்துருச்சான். அது டயர்டாக இருந்துச்சான், திருப்பி தூங்கிடுச்சான். அது தூங்கிட்டா அதுக்குள்ளேயே வேணாம், இன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு பண்ணுதான். அதனால பார்ட்டிசிபேட் முடிச்சுட்டு அடுத்த நான் பண்ணுற பார்ட்டிசிபேட் லவ்ஸ் பண்ணுறது, அந்த ஸ்வானோட ட்ரம்பெட்டை வச்சு வாசிக்கிறது, அந்த நைட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து அது எந்திரிச்சிச்சான். அது வந்து அதோட போய் ட்ரம்பெட் வந்து வாசிக்குதான். அந்த அனிமல் எல்லாமே ஹாப்பியாக இருக்கான். அங்கே அது வாசிக்கிறதுனால ஹாப்பியாக இருக்கான். ஹாப்பியாக இருந்து எல்லா செரனாவும் கேட்குறாளாம். செரனாவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறாளாம். அதுவும் இந்த பேர்டு ட்ரம்பெட் வச்சுருக்கு, ஸ்லேட்டு, மணி பேக்கு, சாக்கு எல்லாத்தையும் வச்சுருக்குது. அதுக்கு அதை பிடிச்சிருந்துச்சான். எல்லாத்தையும் வச்சுருக்கனால அது பாடி 2 பேரும் பிடிச்சிருச்சான். 2 பேரையும் செரனா போய் தண்ணி குடிச்சிச்சான். இந்த லூயிஸ் வந்து தூங்கிடுச்சான். தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்து பின்னாடி 2 கீப்பர்ஸ் வந்து அந்த ஓனர் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த செரனாவோட விங்கை ஒன்று கட் பண்ணேன். அந்த பேர்டு லூயிஸ் பார்க்குதான் அவங்க 2 பேரும் வர்றத ஸ்லோவாக பின்னாடி ஒளிஞ்சு. அதனால லூயிஸ் உடனே போய் அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு மூஞ்சிலே ஒரு அடி கொடுத்து அடுத்தவங்களுக்கு தலையிட ஃபாஸ்ட்டாக அதோட விங்ஸை வச்சு அடித்து 2 பேரையும் மயக்கம் போட்டு கீழே வச்சிருச்சான். ஆனால் திருப்பி டம்மான்னு டோரை திறந்து இந்த ஓனரோட ரூமுக்கு போய் சேரில் உட்காந்து பேசுதான். நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் வர வரைக்கும்
இந்த செரனாவோட விங்கை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுதான். அவரும் ஓகேன்னு சொல்லிக்கிறார். நான் ஒரு டெலிகிராம் மட்டும் அனுப்பிச்சி விட்றேன், அதை டெலிகிராம் அனுப்பிச்சி விட்றேன். சாம் பீவர், நான் இங்கே நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துட்றேன், இந்த ஊருக்கு வா, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டானா. அவருக்கு சாம் பீவர் யாருன்னே தெரியாதான், ஆனாலும் அனுப்பிச்சி விட்டாராம். அடுத்த நாள் கிறிஸ்மஸ் முடிய போகிற கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க 2 பேர்டு கிட்ட பேசுகிறாங்க. செரனாவோட விங்ஸை கட் பண்ணுமா, அவங்க கட் பண்ணி அதை ஜூரை வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் 3 பேர் லூயிஸும் அதுவும் பிளான் போட்டாங்க. அதோட சிக்னெட்டை ஒன்று கொடுத்துருமா இந்த ஜூ உள்ள இருக்கு. அப்படியே சாம் பீவர் உள்ளே வந்தாராம். உள்ளே உட்கார்ந்தானா. அவனுக்கு 14 வயசு ஆயிடுச்சான். அப்போ உட்காந்து சொல்கிறாரா, ஒரு பேர்டுக்காக தான் உள்ள தூரம் வந்துருக்கியா? அவன் சொன்னானா, நான் பேர்டுக்காக ஹெல்ப் பண்ணுன்னா நான் உள்ள தூரம் வேணா வருவேன் அப்படின்னு சொன்னானா. அவன் சொன்னானா, லூயிஸும் செரனாவும் சிக்னெட்டு ஒன்று தந்துடுவாங்க உனக்கு, இந்த சிக்னெட்டை மட்டும் நீ வச்சுக்க, இவங்களும் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறானா. நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொன்னாராம். நம்பி பாரு, இல்லைன்னா ஒருவேளை நம்பலன்னா இல்லை நீ அதோட விங்ஸை கட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னானா சாம். அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து பறந்து போயிருக்காங்களாம் அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்குலாம். அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு போய் அது நேராக அவங்க அப்பாட்ட போய் சொல்லுதான், இந்த ஆக்ஷன் பண்ணி காமிக்குதான், இந்த மணி பேக்கை போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஸ்லேட்டரை எழுதி கொடுக்குதான். பில்லிங்ஸ் ஷாப்கீப்பர் பேப்பர் ஒன்று எழுதி கொடுக்குதான். இந்த ஷாப்கீப்பர், நாங்கள் பண்ண டேமேஜு, இந்த ட்ரம்பெட்டுக்கு காசு இருக்குது அப்படின்னு சொல்லுதான். எழுதி அவங்க அப்பாட்ட கொடுத்துதான். அவங்க அப்பாவும் பறந்து போய் கீழே போகிறாராம். அந்த ஷாப்பை லொக்கேட் பண்ண உடனே கீழே சுற்றி வந்துட்டுருக்கான். ஆனால் அந்த அவரோட அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் முன்னாடி சொல்லிட்டாரா ஓனர்கிட்ட. ஓனர் திடீர்னு அவர் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டாராம். அதுக்கு மேலே அது பிளட்டெல்லாம் வந்துச்சான். ஆனாலும் கீழே போயிட்டே இருந்துச்சான். அது கீழே உளுந்து அந்த விங்ஸ் அப்படியே காமிச்சிச்சான் அவர்கிட்ட. அவர் அதை படித்து அந்த மணி பேக் எடுத்து ஒளிய வச்சுட்டாராம் உள்ள. போலீஸ் இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். இன்னொரு லேடி கத்துறாங்களாம், ஹெல்ப் வேணும் அப்படின்னு, ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்களா, ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்க. போலீஸ் ஃபைனலி அவங்கள்ட்ட அந்த பேக் வாங்கிட்டாங்களாம். அதை படித்து பார்த்துட்டு, இந்த காசு உங்களுக்கு தான், இந்த டேமேஜுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியே கொடுத்து அந்த பேர்டை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களாம். தூக்கிட்டு போய் பேண்டேஜ் போட்டு வச்சிருக்கும் போது அது பார்த்து அப்படியே தப்பிச்சு ஓடி போயிருந்தான் விண்டோ வழியாக ஓடி போய் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுது. வீட்டுக்கு போய் அப்படியே அவங்க அப்பாவோட சொல்லுது எல்லா கதையும். அவங்க சொல்லுது என்ன நடந்துச்சு, ஷூட் பண்ணிட்டாரு, நான் காசு கொடுத்து என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிடுச்சு. செரனாவும் லூயிஸும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான் ஸ்டோரி. தேங்க்யூ.